செய்திகளுக்கு பால் தொடர்கின்றது. இடைவெளியை தொடர்ந்து தினம் நேர அதிகரிப்போடு உங்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நிறைவு பகுதிக்கு தான் வந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் இங்கே எங்களோடு தமிழ் தோழமை இயக்கத்தினுடைய டி சேனன், அதே போல செயற்பாட்டாளர் திரு பாலா ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். தொலைபேசியினூடாக பல செயற்பாட்டாளர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முதல்ல சேனன் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன், நீங்கள் ஒரு மாறுபட்ட எண்ணத்தோடு இருக்கிறீங்க, அல்லது அதை நோக்கி வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்க. அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம், அது தவறுண்டு யாரும் நீங்கள் சொல்லலை. ஆனால் உங்களுடைய அந்த எண்ணத்தில் நீங்கள் போகக்கூடிய பாதையில் இதுவரைக்கும் நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய அடைவு மட்டங்கள் இதை அடையாளப்படுத்துகிறீங்க. இல்லை, யாருமே சதீஷ் இந்த விஷயத்தில் யாருமே எதையும் தீர்வு நோக்கி அடைகிறன்றது 100 பேரும் காத்திருக்க தயார். நீங்கள் யூஎன்ல அதுக்கு அதே சமயத்தில் போராட்டத்தை கட்டுறோம். அதுதான் நீங்கள் அந்த இதை கேளுங்க, அதை பற்றி பேசுவோம். நாங்கள் இப்போ நீங்கள் இன்னும் இந்த தமிழகத்தை நோக்கி ஒரு இன்ஜின் நகரவில்லை. அதுதான் இருக்கிற ரியாலிட்டியான சிச்சுவேஷன். சின்ன சின்ன வெற்றிகள், சிறு சிறு அமைப்பு ரீதியான வெற்றிகள் என்று சொல்லி கொண்டலாம். இது பெருமைப்படுவதற்கல்ல, சரியான திட்டமிடலின் அடிப்படையில் யார் நிற்கிறார்கள்ன்றதான் இன்றைக்கு இருக்கிற டிஸ்கஷன். ஏனென்று சொன்னால் யாருமே எதையும் பெறவில்லை என்றதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம். மக்களை யாருமே எதையும் பெறாமல் இருக்கக்குள்ள நீங்க ஒரு நம்பிக்கையில உங்களுடைய பாதை நம்பிக்கை அல்ல, இது அரசியல் ரீதியான ஒரு திட்டமிடல் என்பது சமூக விஞ்ஞானம் சார்ந்தது. இது நம்பிக்கை அடிப்படையால். நான் முன்னாடி சொன்னது மாதிரி எங்களுக்கு நல்லெண்ணங்கள் இருக்கலாம், இவ்வளவு மாதிரி மோசமான கிருவா சொன்ன மாதிரியான மோசமான அடிப்படையில் இது ஒரு வர்க்க அரசியல். இது திட்ட தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் முன்னாடி ஒரு கோலர் சொல்லியிருந்தார், கோட்டு போட்டு சூட்டு போட வேணான்றதுக்காக அவர் சொல்லவில்லை, நீங்கள் கோட்டு சூட்டு அரசியலை செய்ய வேணாம்ன்றது தான் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் கிருபான்னு சொன்னால், நீங்கள் வேட்டி கட்டி சிலம்படிக்கிறார்கள் இங்கே வரையினு சொல்லி ஒரு அவதூறை வைக்கிறார். அவர் வைக்கிற அவதூறு இங்கே வந்தவர்கள் எல்லாம் மக்களை ஏமாத்துகிறார்கள் என்பது, அங்கே இந்த கண்டவனையெல்லாம் விடாதீங்கோ, நாங்கள் அரசாங்கத்தோட போய் நாங்கள் இந்த பெரிய இதை செய்கிறோம், அப்போ மேற்தட்டு வர்க்கத்தில் இருக்கின்ற அந்த பழைய அவர்கள் மட்டும்தான் இதை செய்யலாம், மிச்சாக்கள் இருங்கோ நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். இதுக்கு காண்டிவன் சரியான முறையில் பதில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கின்றது என்று காண்டிவன் கேட்ட பதிலுக்கு கிருபா பதில் சொல்லி ஆகணும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நான் கேட்ட கேள்விக்கும் இன்னும் பதில் வரையில் நினைக்கிறேன் சேனன், நீங்கள் என்னத்தை அடைவு மட்டத்தில் வச்சுருக்கீங்க? அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இலங்கையில் நீங்கள் கேட்ட கேள்வி திருப்பி கேட்குறோடைய நான் சொல்கிறேன், எனக்கு டைம் தாங்க. பிரச்சனை இலங்கையில் இருக்கிற ஒரு மிக சிறுபான்மை நம்பர் அடிப்படையில் சிறுபான்மையாக இருக்கிற ஒரு கொஞ்சம் குழு ஜனநாயக உரிமைகளை மட்டும் கேட்டதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, தேசிய உரிமையும் கேட்கின்றது. பிரச்சனையை தெரிஞ்சு கொள்வோம். இவர்களுக்கு எதிரில் நிலையில் இருக்கின்ற அரசு பெரும்பான்மை பல்வேறு அதிகாரங்கள் இருக்கின்ற இலங்கை அரசு. இந்த அரசு ஊடாக தங்களுடைய நலன்களை, அது இந்தியாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், மேற்குலகமாக இருக்கலாம், எடுப்பது இலங்கையில் இருக்கின்ற வளங்கள் சார்ந்தோ அல்லது ஸ்ட்ராட்டஜி சார்ந்தோ அல்லது பூகோள அரசியல் சார்ந்தோ எடுப்பதென்றால் அந்த அரசை உடைச்சுத்தான் எடுக்கணும் என்று அல்ல. அந்த அரசு சார்ந்து அந்த அரசு கண்ட்ரோல் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போகலாம். இதுக்குள்ளே நாங்கள் பாய்மர கப்பலோடு நடுக்குள்ளால் ஓட முடியாது. சுமந்திரன் சொல்கிற மாதிரி என்ன திட்டமிடலை வைக்கிறோம், இங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் அப்போ அங்கே இருக்கின்ற போராட்ட சக்திகளை ஒன்றிணைத்தல், தெற்காசியாவில் இருக்கின்ற போராட்ட சக்திகளை ஒன்றிணைத்தல், ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒரு பலத்தை கட்டியாக வேண்டும். இந்த பலத்தை கட்டாமல் உங்களுடைய வாய்ஸுக்கு பலம் இல்லை. நீங்கள் போய் கெஞ்சலாம், கிருவா சொல்கிற மாதிரி அங்கே போய், ஆனால் எங்களுக்கு உரிமை இல்லை தாங்க. மனித உரிமை என்றது ஒரு சர்வதேச பொலிட்டிக்ஸ். மனித உரிமை வழங்கப்படுவதென்றால் இன்றைக்கு உலகம் முழுக்க நாங்கள் லிஸ்ட் பண்ண விடாங்க, எக்கச்சக்கமாக நடந்து கொண்டிருக்கு. இங்கிருக்கின்ற அரசு, இங்கிலாந்து அரசு, டேவிட் கேமரோன் சொல்லியிருந்தது, இப்போ தெரசா மெயின் சொல்கிறார், மனித உரிமை சட்டத்தை அகற்றுவது தான் எங்களுடைய முதல் நோக்கம். மனித உரிமை சட்டத்தை அரசியல் தான். இதுக்காக நாங்க கெஞ்ச முடியாது. என்னத்தை அடைஞ்சிருக்கீங்க? இப்ப மற்றவர்களும் மற்ற அமைப்புகளும் சரி அல்லது மற்ற செயற்பாட்டாளர்களும் சரி, தாங்களும் ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு செயல் திட்டம், தாங்களும் ஒரு இது சார்ந்து ஒரு ரிசர்ச் செய்து அதன் அடிப்படையில் தான் போற மட்டும் தான் எல்லாருமே சொல்றீங்க. அப்ப எல்லாருமே சொல்லிக்குள்ள பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய என்னத்தை அடைகிறீங்க, என்னத்தை அடையணும் என்று கேட்குறீங்க. இப்ப நீங்க என்னத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க? என்னத்தை அடையணும், என்னத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க? ஜனநாயக உரிமை, அதான் இலக்கத்தான் சொல்றோம். மக்களுடைய அனைத்து ஜனநாயக உரிமைகள் வெல்லுவதும் தேசிய அபிலாஷையை வெல்லுவதும் மக்களுடைய சரி, இது வெல்ல வேண்டும் நீங்க சொல்ற மாதிரி 100 ஆண்டுகள் போகணும்ன்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். இதுவரைக்கும் நீங்க என்னத்தை அடைஞ்சீங்க? அதை நோக்கி நகர்வதாக இருந்தால் எப்படி நகர்வது? 30 ஆண்டு கால யுத்தம் முடிஞ்சது, போராட்டத்தை தள்ளி வச்சிருவோம். இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி தான் இதுல வந்திருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள், வராத அமைப்புகள் எல்லாமே நாங்க செய்யறதுதான் சரி, நாங்க போற பாதை தான் சரி, எங்களோட வாங்க எல்லாரும் கேட்க மக்கள் நாங்க குழம்புறோமே. அங்கதான் பிரச்சனை இருக்கு சதீஷ். தயவுசெய்து திட்ட தெளிவாக இது மக்களும் தெரிய வேண்டிய பிரச்சனை. இங்கே தான் பிரச்சனை இருக்குது. இந்த கேள்வியில் சார்ந்தது தான் பிரச்சனை. மக்களும் விழிப்படைய வேணும். எந்த அரசியல் திட்டமிடல் சார்பாக மக்கள் நிற்பது இதுதான் கேள்வி.
இதுதான் கேள்வி. இந்த அடிப்படை நான் சொல்லுகிறேன், நீ சொல்லுகிறேன், நான் சொன்னதான் சரி என்ற அடிப்படை அல்ல. இந்த அடிப்படை சமூக விஞ்ஞான அடிப்படையில், சமூகத்தை சரியான முறையில் விஞ்ஞான முறையில் அணுகிற அடிப்படையில், உலக அரசியலை நுணுக்கமாக பார்க்கிற அடிப்படையில் இருந்து வரணும். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். ஒரு சாதாரண குடிமகனுக்கு இவ்வளவு விஷயங்களும் தெரிந்திருக்கும். சாதாரண குடிமகனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கு. அதை நோக்கி நகரலாம். அமைப்புகள் என்ற தலைமைத்துவத்துக்கு கட்டாயம் தெரிந்திருக்கும். சரி, இப்போ இவ்வளவு ஒரு தெளிவோடு இருக்கக்கூடிய நீங்கள் அதே மாதிரி இப்போ தொடர்ந்து நாங்கள் இன்னொரு செயற்பாட்டாளரை தான் எடுத்துக்கொள்ள போகணும். ட்ரிங்கோ 5 எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய விடயம். திருகோணமலையில் மாணவர்களுடைய படுகொலை என்பது எல்லோருமே அறிந்திருக்கின்ற விடயம். அதற்கான நீதி என்பது இன்னமும் கிடைக்காத நிலையில் பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஜெனீவாவில் தன்னுடைய பிள்ளைக்கும் சேர்த்து மற்ற பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் வைத்தியர் மனோகரன். அவரை நாங்கள் இப்போது இணைத்துக் கொள்ள போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, நான் சதீஷ் பேசுகிறேன். இப்போ தொடர்ச்சியாக ஜெனீவாவில் நீங்கள் கடந்த பல ஆண்டுகளாக நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய பிரதிகளை சந்தித்தோ அல்லது ஏதோ ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்கறதுக்கு நீங்கள் முனைகிறீங்க. யாரை சந்திக்கிறீங்க? உங்களுக்கு இங்கே இருந்து செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்கள் அமைப்புகளினுடைய ஆதரவு கிடைக்குதா? இந்த விடயத்திலாக நான் யாரையும் நம்பி செயல்படக்கூடிய நிலை இல்லாத உதவிகள் கிடைக்கவில்லை. ஆனால் அம்னஸ்டி இன்டர்நேஷனலோட இணைந்து நான் என்னுடைய செயல்பாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றேன். அதே வேளையில் இன்றைய நிலையில் நான் ஆணையமான கமிஷனர் எல்லாரையும் வருகின்றேன். ஆனால் இன்று நான் பார்த்த அளவில் எமக்கான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஓரளவு இந்த கமிஷனை நம்பி, அதாவது யூஎன்ஐ நம்பி சில போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு நாங்கள் தனிப்பட்டு செய்யலாம் அல்லது நாங்கள் தனித்து நின்று போராடுவோம் என்று நினைத்தால் அது மற்ற நாடுகளால் நாங்கள் அமுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தான் நாங்கள் தள்ளப்படுறோம். இப்போதும் யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, திருவோணமலை பல இடங்களிலிருந்து இன்று இங்கே கலந்து கொண்டிருந்த சில சட்டத்திறனிகள், படித்தவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். அவர்களோடு நான் கழித்த அளவில் நாங்கள் தனித்து நிற்பான், நாங்கள் அதாவது மனித உரிமையாகவும் எமக்கான மனித உரிமையை கேட்டு போராடுவோம் என்ற ஒரு நோக்கத்தோட தான் எல்லாரும். நீங்க சொல்லியிருந்தீங்க தானே ஐயா, நீங்க உதவி கிடைக்கல, உங்களுக்கு யாரும் உதவி செய்யலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க கேட்டு போனீங்களா? யார்கிட்ட போனீங்க? ஏன் உதவி செய்யாம இருக்கிறவங்க? என்னால் அதிகமான மட்டத்தில் நான் கேள்வி கேட்டிருக்கின்றேன். ஆனால் ஒருவரும் முதல் நாங்கள் எல்லாம் என்ன செய்யணும், நாங்கள் முதல் தமிழை இனமே ஒன்று சேர இல்லாம நிற்கிறோம். அவர்கள் நாங்கள் தமிழினம் ஒன்று சேர்ந்து போராடணும் முதல். அது இல்லாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாட்டுக்கு தங்களோட வேலை திட்டங்களை வச்சு கொண்டு போனா இங்க ஒன்றுமே நடக்க போறேன். இப்ப நீங்க அங்க இருந்து பாக்குறீங்க தானே, இப்ப அங்க இருந்து பாக்கக்குள்ள நிறைய செயற்பாட்டாளர்கள், நிறைய அமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய ஆட்கள் அங்க வரணும். அவங்க உண்மையா செயல்படணுமா? வந்திருக்கணும், உண்மையா செயல்படணும், நிறைய வந்திருக்கணும். ஆனா ஒவ்வொருவரும் தனித்தனி வேலை திட்டத்தை தான் வச்சு கொண்டு தங்களோட காய நகர்த்தி கொண்டிருக்கணும். ஆனா அந்த தனித்தனி வேலை திட்டம் இருந்தாலும் எல்லாட்ட நோக்கமும் ஒன்றுதானே இல்லையா? எல்லாருடைய நோக்கம் உண்டு. ஒவ்வொரு கருத்துகள், வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கணும். இங்க வந்து அதாவது இப்ப கிட்டடியில நடந்த இதை எடுப்போம். ரணில் ஒரு அறிக்கை விட்டு இருந்தார், மறப்போம் மன்னிப்போம். ஆனா நான் பார்த்து கொண்டு போயிருக்க ஒரு சிலர் அதை நாங்கள் ஒத்து போவோம் என்று சில அரசியல்வாதிகள் சொல்லினோம். ஆனா இங்க வந்திருந்த இந்த என்ஜிஓஸ் பேர் வந்திருக்கணும். அதே சொல்லினோம் அங்க ஊர்ல உள்ளவியல் ஒரு நேரம் இந்த மறப்போம் மன்னிப்போமே ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இல்லை. அதே நிகழ்வுல நானும் இருக்கிறேன். மறப்பு அதாவது பிள்ளைகளை முதல் சொல்றவே எல்லாருக்கும் பிள்ளைகளை எங்க வச்சிருக்கணும்னு தெரியும். நாங்க பிள்ளைகள் இருக்கா, பிள்ளைகள் எங்க வச்சிருக்கணும் என்றதை தெரிஞ்சு இவ்வளவு நாளும் நாங்க கஷ்டப்பட்டு எங்களை பிள்ளைகளை இழந்து போட்டு நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ எதிர்ப்பின் மத்தியில தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படியான நேரத்துல மறப்போம் மன்னிப்போம்ன்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்க தயாரில்லை. அதே மனநிலையெல்லாம் இன்றைக்கு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னர், திருவோணமலையில உள்ள வேண்டிய மனநிலையம் இருக்குது.
நிச்சயமா நன்றி ஐயா. உங்களுடைய அந்த கருத்துக்களோடு நீங்கள் இணைந்து கொண்டதுக்காக திரு மனோகரன் ஐயா உங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதனுடைய வலியும் அதனுடைய ஆழமும் தெரியும். இந்த மறப்பும் மன்னிப்பும் என்பது ஜெனீவா வரைக்கும் இப்போ எதிரொலித்து கொண்டிருக்கின்றது. மறந்து மன்னித்து விடுவோமா? மறப்போம் மன்னிப்போம் என்ற கதைக்கே இடமே இல்லை. நாங்கள் உலக மக்களை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த மறப்போம் மன்னிப்போம்ன்றது ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு விடயம். அங்கே நெல்சன் மண்டேலா கருப்பினத்தவர் கிட்டத்தட்ட 8% வெள்ளை இனம் கருப்பினத்தரை தாக்கி அழித்து பெரிய கொடூரங்கள் நடந்தது. பின்னாளில் நெல்சன் மண்டேலா ஆட்சியை அமைச்சு கருப்பினத்தவர்கள் ஆட்சி அமைச்சு உரிமைகளை பெற்று அரசை நிறுவி அதற்கு பிற்பாடு ஒரு கருப்பினத்தவர் தான் அந்த கமிஷனுக்கு நியமிக்கப்பட்டு ட்ரூத் அண்ட் அந்த கவுன்சிலுக்கு நியமிக்கப்பட்டு ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் கவுன்சில் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு அதனூடாக அப்போ அந்த விடயம் என்னன்னு சொன்னால் அந்த போராடிய இனம் சகல உரிமைகளையும் பெற்றுட்டுது. போராடிய இனம் தான் ஆட்சியும் அமைச்சிருக்கு, போராடிய இனம் தான் அரசியும் அமைச்சிருக்கு. அதற்கு பிறகு தான் அதுக்கு அங்கே நடந்த இந்த விடயம். ஆனால் ஏற்றுக்கொள்றீங்களா? இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. நான் அதை சொல்கிறேன். எங்கட இனம் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இராணுவம் அங்கே முத்தத்திலே இருக்குது. வடக்கு மாகாணத்தில் வடக்கு கிழக்கில் முத்தத்திலே இருக்குது. அதே பௌத்த விகாரங்கள் எல்லாம் திட்டமிடப்பட்டு பௌத்த விகாரம் மயமாக்கப்படுது. அடுத்த கடல் வளங்கள் சுரண்டப்பட்டு சிங்களவர்கள் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காட்டு வளம், வனவள ஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம், நில அளவை திணைக்களம், தொல்வர திணைக்களம் என்று சொல்லி நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு நாங்கள் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் இந்த வரையும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இனி என்ன மறக்கிறது எங்களுக்கு ஈழம் கிடைக்கும் வரை, எங்களோட உச்சத்தீர்வு கிடைக்கும் வரை நான் மறக்கிறதுக்கு மன்னிப்பு இடமே இல்லை. மறக்கிற மன்னிப்பம் என்றால் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளையும் அபிலாஷையும் விளக்குறதுக்கு சமனானது. எங்களோட கோவிலுக்கு அபிலாஷைகளை பெரும் வரைக்கும் அதுக்கு இடமே இல்லை. அந்த கதைக்கே இடம் அதுக்கான ஒரு பயணத்தில் தான் எல்லாருமே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். நீங்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் வென்றார்கள் என்று சொன்னீங்க. அங்கே இருக்கிற ரீகன்சிலேஷன் ஒரு மாடல் ஒன்று இருக்குது தானே, அதை நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களா? அதைத்தான் ராணி சொல்றாரு. அழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சரி, நாங்கள் அழைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், நான் பாஸ்கோ சொல்லுங்க ஐயா. நான் இங்கே ஜெனீவாவில் கிட்டத்தட்ட 21 வருட காலமாக ஆரம்ப காலங்களில் மாணவர் அமைப்புகள் இதுகளிலிருந்து இருக்கோம். சரி, நீங்க இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடரில் நீங்களும் ஒரு செயற்பாட்டாளர் பாஸ்கோ, அவர் தானே? ஆமாம். சொல்லுங்க பாஸ்கோ. அப்போ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ கையில் என்னுடைய கையில் இப்போ நாளண்டைக்கு நடக்க போகிற ஒரு ஃப்ளையரோட இது இருக்கு. அதில் இப்போ முதல் கதைச்ச மருத்துவர் ஐயா கதை பேசுகிறார். சரி. அப்போ இதில் எப்படி இருந்ததுன்னா இமாதிரை என்ற அமைப்பு, அம்னஸ்டி இன்டர்நேஷனல், சிவிக்ஸ், காசிகா இன்டர்நேஷனல் சொல்லி கிட்டத்தட்ட இந்த பெரிய பெரிய அமைப்புகளோட இலங்கை செய்கிற நிமைக்காடு அமைப்பும் இணைஞ்சான் அதை செய்கிறாங்க. அவர்கள் தான் இப்போ கிட்டத்தட்ட அந்த OMP ஏற்றுக்கொள்ள சொல்லி, மற்றது என்ன கொஞ்சம் OMP ஏற்றுக்கொள்ள சொல்லியும் மற்றது பர்டிகுலர் ஒன்றை ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒரு லொபிங் நடக்குது. அப்போ அந்த வகையில் இங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் ஜெனீவாவில் தமிழ் தரப்புகள் ஸ்ட்ராங்கான அத்திவாரம் போட்டு அவ்வளவா வேலை செஞ்சிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இதுகளை குறைக்கிறதுக்காக ஒரு பக்கத்தால் கொழும்பு பேச இயங்குற அமைப்புகள் இங்கே மேற்கத்திய நாடுகள் அமைப்புகளோட இங்கே எங்களோட வேலை திட்டத்தை குறைக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குது. அதே வேளையில் நீங்க சொன்ன மாதிரி தமிழ் தரப்புல கூட தயவு செய்து வாங்க, எங்கள்கிட்ட முழு அங்கீகாரம் இருக்கு. யுஎன் சுத்தத்தோட அங்கீகாரத்தோட வேலை செய்யறோம். அதாவது இப்ப நாங்கள் சும்மா பார்வையாளராக இருக்கல உள்ளுக்குள்ள சொல்ற அங்கீகாரம்ன்றது எல்லாம் சரி பாஸ்கோ. ஆனால் என்ன செய்திகள்ன்றதுதான் இப்ப அதுல இருக்கக்கூடிய அடைவு மட்டம் என்ன கிடைத்திருக்கின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அடைவு மட்டம் உங்களுக்கு ஒரு சாதாரண உதாரணத்தை சொல்ல, ஒரு 8 வருட காலங்களுக்கு முதல் நாங்க ஒடுக்கா ஜெனோசைடு சாதிச்சதுக்கு எங்களை அமைப்பை பிளாக் பண்ணி போட்டு பேச விடாமல் பண்ணிடுவாங்க, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஆனா இன்றைக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு செஷனும் ஆக குறைந்தது 70-80 தடவை ஜெனோசைட் இலங்கையில தமிழ் மக்களுக்கு நடந்த ஜெனோசைடுன்னு சொல்லி கதை சென்றிருக்கோம். அதைத்தான் தமிழ் மக்கள் எதிர்பார்த்திருக்கணுமா அவங்கள மாதிரி செயற்பாட்டாளர்கள்ட்ட? இல்ல, அதாவது தமிழ் மக்கள் இப்ப இன்றைக்கு அதான சொல்றேன். நாங்க முதலாவது ஜெனீவான்றது ஒரு பாலம்.
மற்ற நாடுகள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு பாலம். அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து அந்த பாலத்தில் நின்றுட்டு இந்த பிரச்சனையை தக்க வச்சே வச்சே ஆகும். அதை வச்சாண்டு நாங்கள் கேபிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இப்போ கேபிட்டல் எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்றைக்கு எங்கள்கிட்ட 27 நாடுகள் வந்து கேபிட்டல்களில் கேட்டுருக்கணும் வர சொல்லி பார்லிமெண்ட்டுகளில் வெளிவார அமைச்சர்மாரெல்லாம் வந்து நெகோசியேஷன் செய்யறது வர சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ இது வந்து இதுக்கு காரணம் வந்து கடைசி இப்போ ஒரு வருட காலத்துக்குள்ள வந்து நாங்கள் எல்லாமே 18 பக்கர நிகழ்வுகளை எல்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி அந்த நாடுகளுக்கு அனுப்பினாங்க. சரி, நன்றி பொஸ்கோ. உங்களுடைய அந்த பணி தொடரட்டும். நன்றி நீங்கள் இணைந்து கொண்டதற்காக உங்களுடைய அந்த கருத்துக்களோட. அது பொஸ்கோ இணைந்திருந்தால் அங்கே செயல்படக்கூடிய ஒரு செயற்பாட்டாளர். இன்னொரு அழைப்பை இணைத்துக் கொள்ளும் நம்புகிறேன். வணக்கம். 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 யார் கதைக்கிறீங்கள்? நான் நீலன். இளன், உங்களுடைய தொலைக்காட்சியினுடைய சத்தத்தை குறைத்துட்டு நீங்க பேசுங்க. கேள்வியா அல்லது கருத்தா சுருக்கமா தாங்க. கேள்விதான். பொதுவா இந்த செயல்பாட்டாளர்கள் இருக்கணும்ல மொத்தமா எல்லார்ட்டையும். சரி, இந்த 10 ஆண்டு காலங்களாக தமிழர்களுடைய காலங்கள் வீணடிக்கப்பட்டு எங்களுடைய எதிர்காலம் என்னென்றே தெரியாத நிற்கதியா நிக்கிற 10 ஆண்டு காலமா நடு ரோட்ல நிக்கிற மக்களுக்கு இங்க நியாயம் நேதி இவர்களால எந்த ஒரு சின்ன மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாதவர்கள் இவர்கள் எல்லாரும். அதனால இவர்களுடைய செயல்பாடுகளை இந்த 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 விஷயங்களோடைய இவர்கள் பின் சென்று அடுத்த கட்ட அரசியல் சிந்தனையாளர்களையும் அடுத்த கட்டத்துக்கு தேவையான அரசியலையும் இன்றைக்கு மக்கள் இருக்கிற நிலைமையை உணர்ந்து செயல்படக்கூடிய எங்களோட மக்களின் வாழ்க்கையை உடனடியா மாற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இங்க செயல்படுத்த முடியும் எங்களால. யார் அது? ஆனா இங்க ஒரு அது யாரு? ஒற்றுமையா செயல்படுறது அது யார்? இளன், இப்ப நீங்க சொல்றது இளன், இப்ப நீங்க சொல்றது இப்ப இருக்கக்கூடிய செயற்பாடுகளை தாண்டி இன்னொரு ஆக்கள் இருக்கணும் செய்யணும். அது யார்? தமிழ் மக்கள். நீங்க இந்த மாதிரி ஆக்கள் இருக்கிறோம்ல, வார தமிழரை கேள்வி கேட்காம எத்தனையோ தமிழர் வந்த தமிழர்லாம் கேள்வி கேட்டு திருத்தி விடாம மக்களுக்கு இங்க பாருங்க வேலைக்கு அடிப்படை ஒற்றுமைன்றது என்னன்னு தெரியாது. உங்களுக்கு ஒருமையே இல்லாம வேலை என்னத்தை சாதிக்க முடியுமென்ற ஒரு அடிப்படை அறிவே இல்லாதவர்கள் அறிவுள்ளவர்கள் தான் இங்க வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றி இளன், நன்றி உங்களுடைய கருத்தோடு இணைந்து கொண்டதற்கு. நன்றி இளன் இணைந்திருந்தார். ஒற்றுமை என்றதுதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. நான் நினைக்கிறேன் இன்னொரு அழைப்பை எடுத்துக்கொண்டு நாங்கள் பேசலாம்னு இல்லை. சொல்லுங்க பாலா, நீங்க இப்ப இளன் ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருந்தார். இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மாத்துறாங்க என்பதை போல ஒரு கருத்து தான். மேல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லாட்ட கருத்துக்களும் வந்து நாங்கள் ஒற்றுமையா இருந்தால் ஒற்றுமையே பலம். நாங்கள் ஒற்றுமையாக எங்களோட இலக்கில் தெளிவாக இருந்து எங்களுடைய இறுதி இலக்கை அடைக்கும் வரையும் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்கணும். ஒற்றுமை இல்லாத பயணங்கள் தான் இப்படி நாங்கள் இந்த ஒற்றுமை இல்லாமல் நிற்கிற நபர்களுக்கு கதைச்சு எங்களை காலத்தை போக்கிறோமே ஒழிய நாங்கள் ஒற்றுமையோட சேர வேணும்ன்றதான் இல்லாட்ட ஆதங்கங்களும் இருக்குது. உண்மையிலே ஈழத்தில் இருக்கிற வடகிழக்கு தமிழ் மக்கள் நாங்கள் எங்களோட உரிமையை பெற்றுக்கொள்ற கொண்டு திரண்டு போராட வேணும். முழு ஒட்டு மக்களும் போராட வேணும். எங்களோட உரிமையை விட்டு கொடுக்கவே இயலாது. சரிதான், உரிமையை நாங்கள் தான் வென்றெடுக்கணும். அதே மாதிரி தமிழக மக்களும் எங்களோட உரிமைக்காக போராட வேணும். ஏன்னா புலம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கின்ற இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்கள் நாங்கள் உண்மையாக சின்சியர்கிட்ட ஒன்றுபட்டு நாங்கள் உரிமைக்கு பெறுவதற்காக போராட வேணும். என்னத்த உரிமை என்றா என்ன? இப்போ பாருங்க, சர்வதேச நீதி விசாரணை என்று சொல்லிக்க கலப்பை விசாரணையை கூட இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு தமிழ் கட்சி சேர்ந்து அதை சர்வதேச மன்னிப்பு சபையிட்டு கலப்பு விசாரணை போனது. அதை கூட நாங்கள் எதிர்த்தனாங்க. அது வேணாம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இப்போ கலப்பு விசாரணை போனார்கள். பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து சபஸ்டி கீழே உள்ள ஒரு தீர்வு போனார்கள். இன்றைக்கு அதுக்கும் இல்லை இதுக்கும் இல்லை. இப்போ நாங்கள் வேண்டி கேட்டு போராடினது தமிழிடம். அந்த தமிழத்தை வேண்டி சொல்லித்தான் இந்த 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்தது. 50,000க்கு மேற்பட்ட மாவீரர்கள் தமிழிடம் என்று சொல்லித்தான் அவர்கள் தங்களோட தியாகத்தை செய்தவர் நாட்டுக்கு. ஜெனீவாவிலிருந்து இன்னொரு அழைப்பும் வந்திருக்கு. அந்த விடயங்களுக்கு எல்லாம் அந்த உரிமைகள் என்றால் தமிழ் அடுத்த சமஸ்டி என்று சொல்லித்தான் கூட்டமைப்பு தேர்தல் நடத்தியது. அந்த சமஸ்டிக்கு கீழே போகாத வரைக்கு நாங்கள் சர்வதேச எங்களுக்கு இணைக்கப்பட்டது ஒன்றே ஒன்று தான் இருக்கு, இனப்படுகொலை மட்டும்தான் இருக்கு. அந்த ஆயுதத்தை வச்சுக்கொண்டு ஐக்கிய நாட்டு சபையின் கூடாக நாங்கள் ஒன்றுபட்ட திரண்ட வகையில் நாங்கள் உச்சமாக எல்லாரும் பயணித்தோம் என்றால் நாங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அமைப்புகளை பிரிவினைகளை நாங்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறத விட்டுட்டு நாங்கள் சரியா சேர்ந்தவர்கள் ஒன்றிணைஞ்சு அந்த பயணத்தை மேற்கொள்ளலாம். ஜெனீவாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த அழைப்பை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம், இது மணிவண்ணன் கதைக்கிறேன். மணிவண்ணன், நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துடைய சொல்லுங்க மணிவண்ணன். என்னென்று சொன்னால் மிகவும் ஆரோக்கியமான கருத்துரையாளலாக இருந்தது. இதில் நான் செனன் அவர்களுடைய கருத்துக்கள் என்னென்று சொன்னால் அவர்
சொல்ற கருத்து அதாவது வந்து நாங்கள் தனிய ஐநாவை நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது என்றுதான் அவர் சொல்றாரு நான் நினைக்கிறேன். ஆனா வந்து நாங்கள் பல தளங்கள்ல வேலை செய்ய போராட்டத்திலேயும் பல தளங்கள்ல நாங்கள் வேலை செய்த முறையில இதுவும் பல தளங்கள்ல நாங்கள் வேலை செய்யலாம். இதுல வந்து ஐநாவும் ஒரு தளம், பாதுகாப்பு சபை ஒரு தளம், செக்யூரிட்டி அதாவது பொது சபை ஒரு தளம், அதே நேரம் வந்து மனித உரிமை சபை ஒரு தளம். இப்ப நாங்க முதல் தளத்துல தான் நின்று கொண்டு இருக்கின்றோம். அடுத்தது வந்து நாங்க இந்த முறை கேட்டுக்கொள்கின்றது உண்மையில் வந்து ஸ்ரீலங்காவினுடைய பிரசன்னம் இங்கே இல்லை, ஈவன் அந்த ஒப்போசிஷன் சைட்டாக்கள் கூட இல்லை இங்க. அந்த நிலைமையில வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்காவின் பிரசன்னமே இல்லாத இருக்கிற இடத்துல அவர்கள் வந்து உண்மையில் வருகின்றார்களா இல்லையான்றது ஹை லெவல் டெலிகேஷன் ஒன்றுக்குமே வர இல்லை. அப்ப இங்க வந்து நடக்க மிக நன்றி மணிவண்ணன். என்றால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நேரத்தை நாங்கள் நெருங்கிட்டோம். எனவே நன்றி உங்களுடைய அந்த கருத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டதற்காக. சேனன், நிறைவு கேள்வி உங்களிடம் தான் வருகிறேன். மணிவண்ணன் சொன்ன ஒரு கேள்விதான், ஜெனீவாவும் ஒரு தளம், அதை தெளிவாக சொல்லியிருந்தார், அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் ஜெனீவாவிலேருந்து முற்று முழுதாக வழியில் வாங்க சொல்லல. நீங்கள் வந்து மக்களின் பலத்தோடு அங்கே போய் வை என்று சொல்லி கேட்குறதுல எந்த விதமான முரண்பாடும் எங்களுக்கு இல்லை. சரி. இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, முன்னுக்கு பின்புறனான ஒரு பொசிஷன் எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் போராட்ட அரசியல், போராட்ட மக்கள் வடக்கு கிழக்குன்னு சொன்னால் முதல் வந்து இந்த ஏக்கம் மக்கள்கிட்ட இருக்குது. எனக்கு அதை விளங்கிக் கொள்ளுது. யூனிட்டி, அதாவது ஒற்றுமை. இந்த ஒற்றுமை டக்ளஸோடு சாத்தியமில்லை. இன்றைக்கு தெளிவாக சொல்கிறேன், தமிழ் சொல்லாடியை பொறுத்தவரை சம்பந்தோடன் சாத்தியமில்லை. இந்த மாதிரி சக்திகளோட ஒற்றுமை போராட்ட அரசியல் சார்ந்த மக்களுடைய விடுதலை சார்ந்த ஒற்றுமையை நோக்கி நகர்வோம். அந்த அடிப்படையில் அந்த அவ்வளவுதான் ஒற்றுமை. ஒற்றுமை என்பது புனிதம் அல்ல. முதல் மக்கள் எல்லாம் இந்த டிஸ்கஷனை நாங்கள் பப்ளிக்காக வைக்கிறோம், வாங்க விவாதிப்போம், மக்களுக்கு ஒரு சிந்திக்க வைப்போம். மக்கள் சிந்தனை மூலமாக இந்த ஏக்கம் மட்டும் ஒரு வெற்றியை தந்து விடாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு முடிச்சுட்டு ஒரு ஒற்றை ஃபைனலாக இந்த மன்னிப்பு மரம் இது புது விஷயம் அல்ல. 2009 ஆரம்பிச்சுட்டு நான் 2010 ஒரு புத்தகம் வெளியிருக்கிறேன். இது மறக்கிறதல்ல, கொலை மறைக்கும் அரசியல் இது என்று சொல்லி அந்த தலைப்பிலேயே ஒரு புத்தகம் இருக்கு. இது வந்து இங்கே இருக்கிற அவங்க கொண்டு வருகிற தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த இன்டலெக்சுவல் அல்லது ஒரு வலதுசாரியை சார்ந்தவர்களை இணைத்து தமிழ் மக்கள் மத்தியில் செய்ய வேண்டிய ஒரு கேம்பெயின் ஒன்று இருக்குது என்று சொல்லி இறக்கப்படுகிற தெளிவாக இறக்கப்படுகிற கேம்பெயின். இது தெளிவாக எல்லாரும் எதிர்க்க வேண்டிய தேவை. நன்றி சேனன் இணைந்து கொண்டதற்காக. அது இலக்குகள் எல்லாருக்குமே தெளிவாகத்தான் இருக்கிறது, இலக்குகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ பேசியக்குள்ள நாங்கள் வெவ்வேறு தளங்களில் வெவ்வேறு அமைப்புகளில் இருந்து செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்க இருந்தோம். எனவே இலக்கு என்பது தெளிவாகத்தான் இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிலும் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த இலக்கினை அடைந்து கொள்ளக்கூடிய அடைவு மட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வழிவகைகள் தான் ஒவ்வொரு அமைப்புக்கும் வெவ்வேறுபட்டதாக இருக்கிறது. அதில் தான் கொஞ்சம் முரண்பாடுகள் இருப்பதை போல தெரிகிறது. எனவே ஜெனீவாவாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு தளங்களாக இருக்கலாம், இந்த அமைப்புகள் வேறு மக்கள் வேறு அல்ல. எனவே ஈழன் போன்றவர்களுடைய கருத்துக்கள் வேறுபட்டவர்கள் வர வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் அவற்றை தாண்டி எல்லோருமே ஒன்றுபட்டு ஒற்றுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் இதில் வந்திருக்கக்கூடிய எல்லோருமே சொல்லியிருக்கக்கூடிய விடயம். எனவே நிகழ்ச்சியினுடைய நிறைவு, நாங்கள் கேள்விகளை கேட்டிருக்கின்றோம். உங்களுடைய சார்பாக இவர்கள் உட்பட வந்தவர்கள் பலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இதில் யார் சரி யார் தவறு என்று சொல்லி தீர்மானிப்பது நாங்கள் அல்ல, நீங்கள் தான். எனவே அதையும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இங்கே நிகழ்ச்சியூடாக வந்து மக்களினுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய கேள்விகள், மக்கள் சார்பான கேள்விகளுக்கும் நேரடியாக வெளிப்படையாக உங்களுடைய பதில்களை கூறிக்கொண்டு திரு பாலா, திரு சேனன், உங்களுடைய 2 பேருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கலாம் என்று எண்ணக்கூடிய அமைப்புகள் இனி வருகின்ற நாட்களிலே இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தவறவிடாது ஊடகங்களுக்கும் மக்களுக்குமான இந்த பணியை அல்லது கேள்விகளை எதிர்காலத்தில் நீங்கள் எதிர்கொண்டு மக்களுக்கான பணி என்பதை தொடர்ந்து செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். இன்னொரு செய்திகளுக்கு அப்பால் இன்றைய தினம் வராமல் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளினுடைய பிரதிகளும் மக்களுடைய கேள்விகளுக்கான பதில்களோடு இணைந்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு அவர்களுக்கான இருக்கைகள் எப்போதுமே காத்திருக்கும். வாருங்கள், தொடர்ந்து பேசலாம், தீர்வுகளை நோக்கி நாங்கள் பயணிக்கலாம். செய்திகளுக்கு அப்பால் அடுத்த வாரமும் தொடரும். நன்றி, சந்திப்போம்.